மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இளம் பத்திரிகையாளர் திரு யாசர் அவர்கள். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. வணக்கம் யாசர். வணக்கம் வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நலம். விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிட்டார். நம்மலாம் பார்த்தோம். அமைச்சரவையெல்லாம் விரிவாக்கம் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காரு. என்ன வேணாங்கிறீங்களா? இல்ல கூட்டணி ஆட்சி அமைச்சு ஒரு மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்போட வந்து இந்த ஆட்சியை வந்து தொடங்கி இருக்காரு. அதற்கு காரணம் இந்த கூட்டணி கட்சியினருக்கு அமைச்சரவை எல்லாம் கொடுத்திருக்காருன்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் சில பிரச்சனைகளும் போயிட்டு இருக்குன்றதையும் நம்ம பார்க்கிறோம். இதுல முக்கியமான 2 விஷயங்கள். 60 ஆண்டு காலங்களாக இந்த தமிழ்நாட்டை ஆண்ட 2 மாபெரும் கட்சிகள், ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. திமுகவிடம் இருந்து கூட்டணி கட்சிகளை பறிச்சாச்சு. கிட்டத்தட்ட தனிமையில் இருக்காங்க. இருக்கக்கூடியது பிரேமலதா அவர்கள் மட்டும்தான், தேமுதிக மட்டும்தான் இருக்குது. அவங்களும் என்ன ஏதுன்னு தெரியாது. ஏதோ ஒரு காரணத்துக்கு ஆசைப்படுறது நடந்துரும். இல்ல ஏதோ ஒரு காரணத்திற்காக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆசைப்படுறது நடந்துரும். நான் நிறைய ஆசைப்படுறேன். ஒன்று இருக்காங்க. அதிமுகவில் பிளவு 25 ஒரு பக்கம், 22 ஒரு பக்கம் இருக்கு. அமைச்சரவையில் இடம்பெற போறாங்க, அமைச்சரவை கொடுக்க போறாங்கன்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள். ஆனால் எதுவுமே வந்து நடக்கலை. இப்போ வந்து அண்ணன் எடப்பாடியார் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர், அதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லி எஸ்பிவி வந்து பேசுகிற அளவுக்கு வந்து இருக்கு. 2 பெரிய கழகங்களை ஒரு புதிய கட்சி வந்து ஒரு நிலைக்குலையை வச்சிருக்கா. அப்படிதான் பார்க்கணுமா? அதை அந்த இடத்துக்கு நகருதா இது? இல்லை, 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, விஜய் அவர்கள் பண்ணியிருக்காருங்கிற ஒரு விஷயத்த நம்ம மனசில் எல்லாருமே நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கணும். மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் இருந்திருக்குல்ல. இது 60 ஆண்டு காலமாக இந்த மக்கள் ஒரு வெளிச்சத்தை தேடி, ஒரு மாற்றத்தை தேடி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அது யாரா இருக்கும் அந்த நபர்லாம்? சீமான் பக்கம்லாம் திரும்பிச்சு நாடாளுமன்ற தேர்தல் அந்த 8% வாக்குகள்லாம். அப்போ ஒரு விஷயம், பாயிண்ட் ஆஃப் வியூ அங்கே தெரியுது. இவர்கள் அதற்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப தான் மற்றவர்கள், அந்த மக்கள் தேடிய மற்ற கட்சியினர். அண்ணனுக்கு முதல்ல வாழ்த்து சொன்னீங்களா? குழந்தை வாழ்த்துக்கள்ல தவறா ஏதாவது பேசினா மன்னிச்சிருக்கேன். தவறா பேச வாழ்த்துக்கள் சொன்னீங்களா? வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு சரி, அது அப்புறம் பேசுவோம். முக்கியமான விஷயம் அப்படி இருக்கு. அப்போ கமல் அவர்கள் வந்தார்கள். கமல் அவர்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஓட் பேங்க் வந்து நல்லாவே விழுந்துச்சு. இப்போ நிறைய சென்னையிலே வந்து சிட்டிஸ்ல நிறைய 17,000 ஓட்டு 18,000 ஓட்டுனா ஒரு வின்னிங் ஃபேக்டரை வந்து டிசைட் பண்ண இடங்களாக இருந்துச்சு. அப்போ மக்கள் ஒரு மாற்றம் வந்து அப்பவே ஆல்ரெடி தோணிருச்சு. அப்போ அங்கே ஆளுமைகளை பார்க்குறாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கிற வரைக்கும், இன்று அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கண்டினியூஸ் ஹாட்ரிக் ஆட்சி அமைச்சிருப்பாங்க அதிமுக. அப்போ ஆளுமைகளும் ஒரு பக்கம் பார்க்குறாங்க. இப்போ கலைஞர் அவர்கள் இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இல்லை. 2 பேரும் மக்களுக்காக சரிக்கு சமமாக சில இடங்களில் விட்டு கொடுக்காத அளவிற்கு மக்களுக்காக சில திட்டங்களையும் சில விஷயங்களையும் செஞ்சுருக்காங்க. அப்போது ஸ்டாலின் அவர்களையும் பார்க்குறாங்க, எடப்பாடி அவர்களையும் பார்க்குறாங்க. இப்போ இந்த 2 ஆளுமைகளையும் பார்த்து முடித்து விட்டார்கள். நான் சொல்கிற பாயிண்ட்டே அங்கே தான். எடப்பாடிக்கு 4 வருஷம் வாய்ப்பு கொடுத்தாங்க. தூத்துக்குடி சம்பவமா நிறைய பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், பொள்ளாச்சி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. மக்களால் அது ஒரு அதிருப்தி நிலைக்கு போனாங்க. அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு 21 கொடுக்குறாங்க. அப்போ 21 ஊழல், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஆம்சாங் கொலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் முன்வைக்கப்படுது. அப்போது இந்த 2ஐயுமே பார்த்து விட்டு தான் மக்கள் மிக நிதானமாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இது ஏனோ தானே இவங்க விசில் புரட்சி, இவங்க அதை பண்ணிட்டாங்க, இன்ஸ்டாகிராமில் ஸ்கேம், அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. அப்போ இந்த டைம் பீரியடை பாருங்கன்னு நான் சொல்ல வரேன். எடப்பாடிக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு, ஆல்ரெடி 2 ஆளுமைகளுக்கு கொடுத்தாச்சு. அந்த 2 ஆளுமைகள் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால், ஜெயலலிதா அம்மா இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு திமுகவுடைய ஆட்சி. கலைஞர் இல்லாமல் ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கு அதிமுக ஆட்சி. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகேவா? அப்போ 2 ஆளுமைகள் இல்லாதப்போ மற்ற 2 ஆளுமைகளை பார்க்குறாங்க. இந்த 2 ஆளுமைகளும் மக்களுக்கானவர்கள் இல்லை, மக்களை திருப்தி அடைய செய்யலை, இன்னும் ஃபுல்ஃபில்லாக மக்கள்கிட்ட அவங்க போய் ரீச் ஆகலைங்கிறது கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் தான் விஜய் நாடுறாங்க. ஸோ இந்த எவல்யூஷன் தான் வந்து இன்னைக்கு தாவேக்குடைய அரசு அமைந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம். இதுதான். மற்றபடி இவங்க சொல்லக்கூடிய பிம்பங்களோ அவர்களால அதை சதித்து கொள்ள முடியல. இப்போ விஜய் அவர்களுடைய வெற்றியை நிறைய பேரால ஏற்றுக்கொள்ள முடியலன்றதை நம்ம பார்க்கறது, பொதுவெளியிலையும் பார்க்குறோம். அந்த கட்சிக்காரங்கள்ட்டையும் சொல்லவா, இன்னும் அரசு அதிகாரிகள்னாலே ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை, நீங்கள் இப்போ நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி கூட இந்த அதிகாரிகள்லாம் வந்து என்ன, ஆமாம் நீங்கள் என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியல. அது நம்ம பொதுமக்கள்கிட்ட பார்க்குறோம். அமைச்சர் இவ்வளோ ஒல்லியாக இருக்காரு, யார் இந்த கமலி
இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா, இவங்க அமைச்சரா, அப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போய் ஒரு வாழ்த்து சொல்லணும், ஐஏஎஸ் அதிகாரி போய் ஆலோசனைக்கு உட்காரணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அது இன்னும் மாறலைங்கிறது வெளிப்படையாக ஒரு சில இடங்கள்ல தெரியுது. நேற்று நான் குறை சொல்லலை எந்த அரசையும் அதிகாரிகளை, ஆனால் அதிகாரிகளும் இன்னும் சிலர் அப்படி இருக்காங்கிறத சொல்கிறோம். இல்லை, நேற்று இதுக்கு போயிருந்தோம், அந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஒன்று போயிருந்தோம் ஒரு வேலையா. அங்கே போகும்போது பத்திரிகை பதிவுத்துறையினாலே அங்கே ஃபோட்டோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் சிஎம்மோட ஃபோட்டோ இருக்கிற இயல்பு தானே. அப்போ வந்து சிஎம் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ அங்கே வந்து இருந்துச்சு. அங்கே ஒருத்தர்கிட்ட எங்கள் பக்கத்தில் நின்று கெத்தே இல்லைங்க, சிஎம் கெத்தே ஒரு கொஞ்சம் கூட இல்லைங்க அப்படின்னு அவர்கிட்ட அப்படியே பார்த்தேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவரே இல்லை ஏற்றுக்க முடியல, அதான் பிரச்சனை. ஒத்துக்கிறாரு, ஆமாம் எங்களால் ஏற்றுக்க முடியல. அவர் அதிமுக அவர் சொல்கிறாரு, எங்கால் இருந்திருக்க வேண்டிய இடம், எங்கால் ஃபோட்டோ இருந்திருக்கணும், பாருங்க இப்படி இல்லை அப்படின்றத ஏற்றுக்க முடியலன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் 2 வருஷத்துல வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஆட்சியை பிடிச்சது ஓகே, ஆட்சியை பிடிச்சிட்டாரு, அவர் ஆட்சியை நடத்தலான்றது ஓகே. இவ்வளோ நாள் கட்டி காப்பாற்றின இந்தியா கூட்டணி, நாங்கள் தான் சிறுபான்மையினருக்கானின் காவலன், நாங்கள் தான் அப்படின்னு இருந்த கூட்டணி, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ சில நேரங்கள் அவமானமே பட்டாலும் அந்த கூட்டணி விட்டு வெளியே வராத கூட்டணிகளை இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் உடைச்சாரோ இல்லை அவங்களா உடஞ்சிட்டு வந்தாங்களோ, கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லாம ஒரு தனி மரமா இப்போ வந்து திமுக நிக்குது. திமுக இது புதுசு கிடையாது, பல காலங்களுக்கு நின்றுருக்காங்க தான். இப்போ விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து அவங்கள வந்து இப்போ கூட்டிட்டு வந்துருச்சு. இது ஓகே. ஏடிஎம்கே இன்னும் மோசம். 47 ஜெயிச்சிருந்தாலும் அதுல பாதியை உடைச்சி விஜய் அவர்களுக்கு ஆதரவு, தாவேக்காவுக்கு ஆதரவுன்னு சொல்லும்போது ஒரு 2 பெரிய கழகங்களுடைய நிலையை வந்து ரொம்ப மோசமாக்கி இருக்காரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கான்னு கேட்கறேன். அது உண்மையான்னு கேட்கறேன். அதுதான் அந்த பாயிண்ட்டும் இருக்கு. மக்கள் ஒரு மாற்றத்துக்கான விரும்புனாங்கன்னு சொன்னால அந்த பாயிண்டும் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன இந்த மாற்றம் இன்னும் அதிகரிக்குமோ அப்படின்ற இருக்கு. அது வந்து எப்போ அதிகரிக்கும் அப்படின்னா, இவருடைய இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுடைய ரிசல்ட், நாடாளுமன்றத்தில் விஜய் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸு, ஸோ இதெல்லாம் இருக்கு. இந்த 5 ஆண்டுகள் தாவேக்கா எந்த அளவிற்கு மக்களுடைய பணியை செய்கிறாங்களோ, இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு மாதிரி இல்லை, கேவலமாக இருக்கக்கூடாது, நல்ல ஸ்ட்ராங்காக நிறைய முடிவுகளை எடுக்கணும், முதல்வர் அவர்களே நேரடி கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும், அமைச்சர் அவர்களே நேரடியாக கண்ட்ரோல் எடுக்கணும், முதல்வர் அதிகாரிகளை நம்பக்கூடாது. ஐஏஎஸ் அதிகாரிகள் சில ஆலோசனைகள் கொடுத்தாலும் மக்களுக்கு இது சரியா இருக்குமா, லீகலைஸ்டு ஒன்று பார்த்துட்டு நீங்கள் உத்தரவுகள்லாம் போட்டு இந்த 5 ஆண்டு மக்களுக்கான அரசா, டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் அவர் சொன்ன மாதிரி உள்ள வெள்ளை அறிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அரசா இருந்துச்சு அப்படின்னா இது இன்னும் பலம் அதிகமாகும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா பலவீனம் அடையணுமா அப்படின்னா அதுவும் விஜய் அவர்களிடத்துல தான் இருக்கு, அவர் செய்யக்கூடிய அந்த ஆட்சியில தான் இருக்கு. நம்ம இப்ப எதுவுமே நம்ம பேசக்கூடிய முடியாத சூழல். இது எல்லாமே ஹனிமூன் பீரியடு, திருமணமாகி அதுதான் சொல்றேன், ஹனிமூன் பீரியடு. ஆனா இவர்களை நம்ம எப்போ விமர்சிக்கணும், இவர்களுக்கு எப்போ நம்ம ஆதரவு கொடுக்கணும், சரியா போச்சுன்னா சரி, தவறா போச்சுன்னா இதை மாத்திக்கோங்க, அப்படிதான் நம்ம குற்றச்சாட்டுகள் வைக்க முடியும், விமர்சனங்களை வைக்க முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அதிமுக திமுகங்கிற விழுதுகளை இன்னும் சாய்க்க முடியுமா, இன்னும் அசைக்க முடியுமாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணுங்கிறது. இப்போ இந்த ஆதரவு நிலைப்பாடு இருக்குல்ல, இப்போ விடுதலை சிறுத்தைகளோ ஐயுஎம்எல்ஓ எல்லாருமே வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில், இது நாள் வரைக்கும் இந்த கூட்டணியில் இருந்தோம், இனிமே இந்த கூட்டணிக்கு வரணும், இப்போ உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட போகுதுன்ற மாதிரியான செய்திகளையும் நம்ம வந்து பார்க்குறோம். கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க, கூட்டணிகளை புதுசா வந்து உருவாக்கணும், நம்ம வந்து தனித்தே வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் என்னன்றதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதற்கு மேல இந்த 2020 அடுத்து இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2029 தேர்தல் எல்லாமே வந்து கூட்டணிகள் டோட்டலா மாறப்போகுதுன்றதை நம்ம பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு ஒரு சவாலா திமுக இருக்கு? ஏன்னா திமுகவுக்கு பலமே கூட்டணி கட்சிகள் தான், ஒரு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பயங்கரமான சவால். இப்போ ஏதோ ஒரு விஷயம் திமுக தங்களுக்கு தரவில்லை, திமுகவிடமிருந்து எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு தான் இவங்க எக்ஸிட் ஆகி வெளியே வராங்க. அந்த தவிர விஜய் அவர்கள் பண்ணாமல் இருக்கணும், தாவேக்கா கட்சி பண்ணாமல் இருக்கணும். இதில் இன்னொன்று நம்ம யோசிக்கணும் கார்த்திக். இப்போது தாவேக்கா தனிச்சு தான் நிற்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம 2026 தேர்தல் சந்தித்தோம். ஒருவேளை 130 சீட்டு வெற்றி பெற்றிருந்தால் தாவேக்கா, இப்போ இந்த ஃபேக்டர் அப்படியே மாறி இருக்கும். நீங்கள் இந்த விசிகாவையோ ஐஎம்எல் அலுவலகத்துக்கோ வன்னியரசுக்கோ அலைஞ்சி காங்கிரஸும் தேவைப்பட்டிருக்கு, உங்களுக்கு புரியுதா? அப்போது இது கூட்டணிகள் இணைவதும் விஜய்க்கும் ஒரு பாதகம் தான். எப்பனாலுமே இந்த ரிவெஞ்சு இவருக்கும் நடக்கலாம், புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த கூட்டணிகளை நம்பி மட்டும் ஒரு அரசு நடத்த முடியும், ஒரு கட்சியை வழி நடத்த முடியுங்கிற அந்த தோற்றத்துக்குள் தாவேக்கா வந்துடக்கூடாது, சிக்கிடக்கூடாதுங்கிறது நம்மளுடைய பார்வை. நீங்கள் நாடாளுமன்றத்தில் தனித்து நிற்கிறீங்க, காங்கிரஸ் இல்லாமலும் தனித்து நின்று 39 தொகுதி, புதுச்சேரியை சேர்த்து 40 தொகுதி தாவேக்கானால் வெற்றி பெற முடியும் அப்படின்னா உங்களுடைய டிமாண்ட் மத்திய அரசுக்கு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். அதே நீங்கள் கூட்டணிக்குள்ளே வந்துட்டு காங்கிரஸ்க்கு 10 எம்பியை கொடுத்துட்டு நீங்கள் 30 எம்பி நின்று, விசிகாக்கு 2 எம்பி, ஐஎம்எல்க்கு 1 எம்பி அந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டு
நீங்க ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா அது நிறைவேறவே கடைசி வரைக்கும் கிடைக்காது. அப்போ தாவேக்காவுக்கு இவர்கள் வந்தது, இவர்கள் தாவேக்கா இப்போ பயன்படுத்துறது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இந்த 5 வருஷம் ரன் பண்ணிடணும், அதுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடணும். ஆனால் தாவேக்கா முடிவு 2031 இதே விசிகாவை அரவணைத்து போகுமாங்கிறது கேள்விக்குறி. அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. கேள்விக்குறி தான். ஏன்னா எனக்கு அது கிளியராக நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் இன்னும் அது 2031 தேர்தலில் இந்த வீடியோ இருந்தால் கூட எடுத்து போடுங்க. இது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி வரும். அப்போ தாவேக்காவுடைய கட்சியுடைய உட்கட்டமைப்பு வலுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப அதிகமாயிரும். அப்போ விசிகா போன்ற கட்சிகளுடைய ஆதரவு, ஐயுஎம்எல் கட்சிகள் போன்ற ஆதரவு தேவைப்படாது. அப்போ ஐயுஎம்எல் இஸ்லாமிய பார்ட்டி, அப்போ இன்னும் இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வருவாங்க. விசிகா தலித் பார்ட்டி, அப்போ தலித்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் தாவேக்காவோட அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியான டைம் பீரியட் கிடைக்கும். அப்போ இந்த 2 முடிவுகளும் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, கூட்டணி இல்லாமல் நம்ம எப்போதும் அதிகாரத்தில் இருக்கணும்னா தனிச்சு நிற்பது சிறந்தது. அப்போ தான் மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். இப்போ நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய நல்ல முடிவு தான், தவறு கிடையாது. ஒரு பேராபத்தை தடுத்திருக்கிறார் விஜய், அப்படி தான் நம்ம பார்க்கணும். திமுக என்ற அதிமுக இரண்டும் சேர்ந்து ஆட்சி அமைந்தால் அது ஒரு பேராபத்து. அந்த பேராபத்தை விஜய் அவர்கள் தடுத்திருக்காரு. அது அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்போ அதுலேருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவு வரவேற்கத்தக்கது. ஆனால் இதே 2031 வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்த மாட்டாங்கங்கிறது நம்மளுடைய கருத்து. பயன்படுத்தினால் என்ன விளைவு இருக்குங்கிறது விஜய் அவர்களுக்கும் தெரியும், தாவேக்காவுக்கும் தெரியும். ஸோ அது நம்ம வெளிப்படையாக பேச வேணாங்கிறது நான் யோசிக்கிறேன். அப்போ கூட்டணி கட்சிகள்ங்கிறது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் விஜயினால் சில விஷயங்கள் பூர்த்தி செய்ய முடியாது, திமுகவினால் சில விஷயங்கள் பூர்த்தி செய்ய முடியாது, அதிமுகவினாலும் சில விஷயங்கள் பூர்த்தி செய்ய முடியாது. மீண்டும் ஒரு வேங்கை வயல் போன்று நடந்து விட்டது அப்படின்றால் திருமாவளவோட நிலைப்பாடு என்ன தாவேக்கா அரசு மீது? ஒரு கேள்விக்குறி. சிஏஎன்ஆர்சி போராட்டத்திற்கு அதிமுக எம்பிக்கள் ஆதரவு கொடுத்த மாதிரி தாவேக்கா எம்பிக்கள் ஏதோ ஒரு வகையில் கொடுத்து தான் ஆகணும் நம்ம பாஜகவோட அப்படின்னா ஐயுஎம்எல் நிலைப்பாடு என்ன? கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பாலிடிக்ஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணிட்டாங்கங்கிறது தாவேக்கா நான் சொல்ல வரேன். ஓகே, அவங்க ஆல்ரெடி ஒரு டிசைடிங் ஃபேக்டரை உருவாக்கிட்டாங்க. 31 வெர்ஷன் என்ன, விஷன் என்ன, 36 விஷன் என்ன, எம்பி எலெக்ஷன் 29 விஷன் என்னங்கிறத ஆல்ரெடி டிசைடட் தாவேக்கா. அது இன்னும் பல கட்சிக்கு தெரியுது. நான் எக்ஸ்க்ளூசிவாகவே சொல்கிறேன். யார் எம்பியுடைய வேட்பாளர்கள், யார் 2031 சட்டமன்ற வேட்பாளர்கள் வரைக்கும் முடிவு செய்து திட்டமிடல் பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தாவேக்கா. அப்போ இதெல்லாம் கொஸ்டின் மார்க் தான். எந்த நேரத்திலும் தாவேக்கா விசிகா 2030க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் கூட தான் இந்த கவர்மெண்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 29 தேர்தலுக்கு அப்புறமே ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழப்போகுது தமிழ்நாடு அரசில். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நடக்க 100% வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு 47 பேர் இருந்தாங்க, இப்போ 22 25 பிரிஞ்சிருக்காங்க. அமைச்சரவையில் இடம் கிடைக்கல. அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளராக மீண்டும் அதிமுக செய்த ஒரே தப்பு பாஜகவை தன்வசப்படுத்துறது தான். அவர்கள் மீண்டும் 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 செய்த ஒரே ஒரு பிழை பாஜகவை தங்களுடைய அரவணைக்கிறது தான். ஏன் நான் சொல்ல வரேன்னா, அதிமுகவுடைய அடிப்படை தொண்டன் இருக்கான்ல, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா, அதற்காக வாக்களித்தவன் இன்னும் கரண்ட்ல அந்த வாக்கு சதவீதம் அதிமுகவுக்கு இருக்கு. இப்போ பயன்படுத்தினா கூட அதிமுக சரியான பாதையில் போகலாம். அவர்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஆனால் கரெக்டாக பயன்படுத்தணும், கரெக்டான தலைமையை தேர்ந்தெடுக்கணும். இன்றைக்கி எடப்பாடி மேலே ஒரு தோல்வி கண்ட உடனே நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா அவருடைய ஆட்சியில் வெறும் 4 தொகுதிகள் அதிமுக வெற்றி பெற்றுச்சு. வெறும் 4 தான் பட்டு தோல்வி. ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டிக்கு அப்புறம் தான் அது வீரியமாகுது. அப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் பாயிண்டில் உங்களுக்கு பிரியும். அப்போ நீங்கள் இதை எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் இன்னும் விட்டு கொடுத்து போயிருக்கலாம். சண்முகம் அவர்களே வெளிப்படையாக போய் பேட்டி கொடுக்குறதோ இல்லை ஆதரவு தெரிவிக்கிறதோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். நம்ம திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுங்கிறது மக்கள்கிட்ட எடுப்படாது. அப்படி ஒரு தவறு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த 2023 நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த தமிழ்நாடு அரசு டிஸ்குவாலிஃபை ஆகிருக்கும், உண்மையிலுமே ஆகிருக்கும். ஸோ அதற்கான வேலைகளை மக்கள் முன்னெடுத்திருப்பாங்க. ஏன்னா இது ஒரு எழுச்சி, இது ஒரு புரட்சிக்காக வெளிநாட்டிலேருந்து டிக்கெட் எடுத்துட்டு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்தவங்களா இருக்காங்க. இன்னைக்கு பேருந்து கிடைக்காம பைக்கில் ட்ரிபிள்ஸ் கோயம்புத்தூர் வரைக்கும் போனவங்களாம் இருக்காங்க ஓட்டு செலுத்துறதுக்கு, விசில் சின்னத்துக்கு. அப்போ அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்துக்காக இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி கூட்டணி என்ன சொல்கிறது, ஒரு கசமுசா பண்ணி நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்க அப்படின்னா அது மக்கள்கிட்ட எப்படி எடுபடும்? எப்படி நீங்கள் திட்டங்களை கொண்டு வரீங்க எனக்கு சொல்ல. நீங்கள் அதிமுக கூட்டணி, நீங்கள் காங்கிரஸ் கூட்டணி, எப்படி நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடி அவர்கள் ஆட்சி கட்டில் உட்காராரு, எப்படி செயல்படுவீங்க சொல்லுங்கள்? இன்னைக்கு இந்த சிறுமியோடைய பாலியல் கொலை கோயம்புத்தூரில், மணலியில் 2 மர்டர், எடப்பாடி முதலமைச்சர். இப்போ சினாரியோ செட் பண்ணிக்கோங்க மைண்டில். திமுக ஆதரவு என்ன நடக்கும் சொல்லுங்கள்?
சும்மா சிந்திச்சு பாருங்க. விஜய் தான் எதிர்க்கட்சி, சும்மா சிந்திச்சு பாருங்க. ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி திமுக குரல் கொடுக்கும்? காங்கிரஸ் பேசுவாங்களா? அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதெல்லாம் சரி வராதுன்னு தெரிஞ்ச அந்த முயற்சி எடுத்தது ஒரு முட்டாள்தனமான முடிவாக நான் பார்க்குறேன் கார்த்தி. ஆனால் அதிமுக இன்னும் பலவீனம் அடையலைங்கிறதும் கிளியராக தெரியுது. பலப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாரு. அந்த ஒரு ஆள் எடப்பாடியா, இல்லை கட்சிக்குள்ளவர்களா, இல்லை வெளியிருந்து வரக்கூடிய ஆளா அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிளியராக இருக்குது. அவள் பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் பாஜகவோட கூட்டணிங்கிற அந்த சித்தாந்தத்துக்குள்ளே போனீங்கன்னா அதிமுக 2031 இன்னும் ஒரு 20 தொகுதி 15 தொகுதியோட அந்த ஆயுசுங்கிறது முடிஞ்சிடும். இன்றைக்கும் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் சின்னத்திற்காகவும் வேட்பாளர்களுக்காகவும் வாக்களித்தவர்கள். நான் வேற எதுவுமே சொல்ல வரேன். அதிமுக ஆட்சி அமைஞ்சிரும்லாம் வாக்களிக்கலை. வேட்பாளர்களுக்கும் அதிமுகங்கிற அந்த இரட்டை இலை சின்னத்திற்காக வாக்களித்தவர்கள். அது 2031 எப்படி இருக்குன்னு நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி கார்த்தி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை